மத்திய சென்னையில் தென் சென்னையில் வந்து ஒரு அசாடஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வருவோன்னு யாரும் யோசிக்கிறதில்ல. கனவுல கூட நீ யோசிச்சு பார்ப்பீங்களா? யோசிங்களே பார்ப்போம். இருக்கவே இருக்காங்க, அந்த இளிச்சவாயம் இருக்காங்க, உடம்பு சென்னை தானே யோசிக்கிறீங்க. எல்லாத்தையும் அங்கே போடுன்னு தானே யோசிக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு யோசனை வர மாட்டேங்குது? இவங்க மேலே ஏன் கை வைக்க மாட்டேங்கிறீங்க? இந்த பக்கம் ஏன் வர மாட்டேங்கிறீங்க? மனப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் ஆஃபீஸஸாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு பண்ணது அவங்க பாவம் பக்கத்தில் விமான நிலையம் வந்துட்டு அவங்களால தூங்க முடியாது, விமானம் ஏறி இறங்கி போயிட்டு இருக்கும், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருப்போம் அப்படின்னு தான் நீங்கள் இந்த பக்கம் கொண்டு போகிறீங்க. அப்போ இது வந்து ஒரு நீடித்த நிலைத்த வளர்ச்சியாக இருக்காது, ஒரு சஸ்டைனபிள் வளர்ச்சியாக இருக்காது. அந்த வகையில் இந்த பரந்தூர் திட்டம் என்பதை ஒரு ஐசோலேட்டடாக பார்க்கக்கூடாது. ஒரு 6000 ஏக்கருக்கான பசுமை பரப்பை நீங்கள் அளிக்கிறீங்கன்னா அது மட்டுமல்ல. அப்போ இந்த விமான ஓடுதளத்தின் மூலமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கான பொருட்களை நாம் இங்கே என்ன உற்பத்தி செய்கிறோம், அல்ல எதையும் நாம் இறக்குமதி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அந்த டேட்டா வச்சு கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா இறக்குமதி செய்யலைங்கிறேன். என்ன செய்கிறாங்க, இல்லை எவ்வளோக்கு செய்கிறாங்க? இப்போ வந்து புதுசாக ஒரு விமான நிலையம் வருகின்ற போது இந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக இது வளர்ச்சி அடையும் அப்படின்னு டேட்டா சொல்கிறாங்கன்னா அது கிடையாது. ஆளுங்கட்சி சார்பாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு இதில் வந்து சில இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம். அவர்களுக்கு இப்போ இந்த இது சார்ந்து இருக்கக்கூடிய அருகாமல் இருக்கிற ரியல் எஸ்டேட்டோட புதிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றது, புதிய மால்ஸ் கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி போக்கு அப்படிங்கிறது கிடைக்கலாம். இது வந்து ஓப்பன் சீக்ரெட் தான். எந்த ஒரு திட்டம் அனுமதிக்கப்பட்டாலும் அந்த திட்டம் சார்ந்து இருக்கக்கூடிய இப்போ தான் கொஞ்சம் வீடும் இருக்குது, நிலமும் இருக்குங்கிற நிலைமைக்கு நாங்கள் வர்றோம். இந்த நேரத்தில் ரெண்டுத்தையும் காலி பண்ணுறீங்க, ஊரே காலி பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்குங்களா? அதுதான். அப்போ ஏன் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னா திருப்பி ஒரே மக்கள் தான் பாதிக்கப்படுகின்ற மக்களாக இருக்கின்றாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பூவுலகின் நண்பர்களான திரு வெற்றி செல்வன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சார், இப்போது பரந்தூரில் விமான நிலையம் வர்றதுனால இயற்கை ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நேற்று வந்த செய்திகள் படி பார்த்தோம்னா டங்ஸ்டன் அந்த ட்ரெண்டர் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. இதனால் கிராம மக்கள் வந்து பெருவாரியாக அரிட்டாமங்கலம் கிராம மக்கள் வந்து பெருவாரியாக வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்போது இந்த பரந்தூரில் விமான நிலையம் வர்றதுனால இயற்கை ரீதியாக என்ன பாதிப்புகள் இருக்குது? அடிப்படையில் அதுக்கு முன்பாக நம்ம ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதாவது பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கான எந்த விதமான அனுமதி இப்போ கொடுக்கப்படலை. நம்ம எந்த நிலைமையிலேருந்து இது பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அதாவது பரந்தூர் விமான நிலையத்துக்கு எல்லா அனுமதியும் கிடச்சிருச்சு. அடுத்து கட்டுமானங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை தான் இருக்குது. ஸோ அது பண்ண விடாமல் இந்த மக்கள் தடுக்கிறாங்க, அதனால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறது போகிறோம். இந்த இடங்களில் விமான நிலையம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் சூஸ் பண்ணியிருக்க இடமா பரந்தூர் தான் இருக்குது. இப்போ அப்படிங்கிறப்ப அடுத்த கட்டம் அதாக தானே இருக்குது. இது மாநில அரசாங்கம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இப்போ ரன்வே அமைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் எடுக்கணும். ஏன்னா ஒரு விமான ஓடுதளம் அப்படிங்கிறது எப்படி இருக்க வேண்டும், அதுக்கு சர்டிஃபை பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அவங்க தான், கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டிய அத்தாரிட்டி தான். அவங்களோட கிளியரன்ஸ் வேணும். அவங்க நாளைக்கு இந்த இடத்துல நீங்கள் ரன்வே அமைக்கவே முடியாதுன்னு ஒரு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி இல்லையா? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அது வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அவங்க அறிவியல் ரீதியாக சில ஆய்வுகளை வந்து கேட்பாங்க. அது டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடின்னு வருவாங்க. அந்த டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி வந்ததுக்கு பின்பாக தான் அந்த ஸ்டடியின் அடிப்படையில் தான் அவங்க முடிவெடுக்க முடியும். அப்போ ஒரு அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆய்வை நீங்கள் மேற்கொள்ளாமல் இந்த இடத்துல கொண்டு வரேன்னு சொல்லுறது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ நீங்கள் கேட்குறீங்க என்ன பாதிப்புன்னு என்னென்னு கேட்குறீங்களா? இந்த பாதிப்பு என்ன வரக்கூடும், என்ன வராது, பாதிப்பு எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நீங்கள் செய்யணும்ல. அதில் முதல் கட்ட ஆய்வு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ரன்வே கொண்டு வர முடியுமா முடியாதான்னு. ஏன் அப்படின்னா அங்கே அந்தளவுக்கு நீர்நிலைகள் இருக்குது, 26% நீர்நிலைகள் இருக்குது. அப்போ நீர்நிலைகளை அழித்து அது மேலே நீங்கள் விமான ஓடுதளத்தை கட்டுவது என்பது சரியானதாக இருக்குமா இல்லையா என்பதற்கான ஃபீஸபிலிட்டி ஸ்டடி வேணும். நம்பர் 1 அதே பண்ணலை. நம்பர் 2 என்ன பாதிப்பு வருதுங்கிறது இல்லையா? இது நான் ஒரு பாதிப்பு சொல்லலாம். தனிப்பட்ட நபராக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% நிலப்பரப்பு அப்படிங்கிறது விவசாய நிலங்களாக இருக்கின்றது. 26% வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் இருக்கின்றன. இதெல்லாம் அழிக்கலாமா அப்படிங்கிறது. இவ்வளவு அதிகமான நீர்நிலைகள், இவ்வளவு விவசாய நிலங்கள், இவற்றை அழிப்பதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னவாக இருக்கும், அதை நம்ம வந்து மேலாண்மை செய்யலாமா, அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பதற்கு விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்வதற்கு என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும். அந்த என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இன்றைக்கி வரைக்கும் செய்யலை. ஏன்னா இப்போ தான் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும். அதுக்கப்புறம் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கணும். பொதுமக்கள் பார்வைக்கு வைத்த பின் பப்ளிக் கன்சல்டேஷன் நடக்கணும். அதுக்கு பின்பாக தான் இன்னொரு கிளியரன்ஸ் கிடைக்கணும். அப்போ சட்ட ரீதியாக இந்த இதுவும் இன்னும் வழங்கப்படவில்லை. அப்போ என்னென்னா சட்ட ரீதியாக இதற்கான எந்த ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அவை எல்லாமே வந்து ரொம்ப பிரிமினரி ஸ்டேஜ் தான் இருக்குது. இப்போ தனிநபராக ஒரு சிவில் சொசைட்டியாக நாம் ஆய்வு செய்தது வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் அளவுக்கான நிலத்தை வந்து எடுக்கிறாங்க.
5700 சொச்சம் அளவுக்கான நேரம். தோராயமாக 6000ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6000 ஏக்கர் அளவான நிலப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் அப்படிங்கிறது ஏறத்தாழ 30% இருக்குது. 60% நிலப்பரப்பு அப்படிங்கிறது விவசாய நிலங்களாக இருக்கின்றது. இந்த விவசாய நிலங்கள், இந்த நீர்நிலைகள் நீங்கள் அழிக்கிறீங்க அப்படின்னா சென்னையினுடைய வெள்ளம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஹைட்ராலஜிக்கல் சிஸ்டம் எப்படி இயங்குது அப்படின்னா, சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 3 மாவட்டங்கள், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த 3 மாவட்டங்கள். இந்த 3 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் சேர்ந்து அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் சேர்ந்து தான் அது கொசத்தலையாகவும் கூவமாகவும் அடையாரமாகவும் ஆறாக மாறி வருது. இந்த 3 விதமான நதிகள், 5 விதமான சதுப்பு நிலங்கள், இவை சேர்ந்து தான் சென்னையினுடைய கட்டுமானம். இப்போ இந்த நீர்நிலைகள் இந்த சதுப்பு நிலத்தோடு சேர்ந்து தான் ரியாக்ட் பண்ணுது. அது ரெட் ஹில்ஸ் ஏரியாவாக இருந்தாலும், வேளச்சலை பள்ளியரணையாக இருந்தாலும் சரி, எண்ணூர் க்ரீக்காக இருந்தாலும் சரி, அடையாறு சதுப்பு நிலங்களாக இருந்தாலும் சரி, இந்த எல்லாமே சேர்ந்து எப்படின்னா இந்த நீர்நிலையோடு சேர்ந்து தான் இருக்குது. அப்போ இந்த நம்மளோட ஜியோகிராஃபிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இந்த நீர்நிலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள் இதோடு சேர்ந்து தான் அது வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய பாதை எப்படி வேணால் மாறலாம். இப்போ இந்த கடந்த மழை வெள்ள காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டுமா மழை வந்துச்சு, கடலூரில் வந்துச்சு, நமக்கு உளுந்தூர்பேட்டில் மழை வந்துடுச்சு இல்லைங்களா? அப்போது எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கி மழை பாதிப்பு இருக்குது. ஏன்னா 30-40 சென்டிமீட்டருங்கிறது இன்றைக்கி எல்லாம் பரவலாக பெய்ய ஆரம்பிச்சு. அவ்வளவு மழை பொழிவு இருக்குன்னா வெள்ளம் வடிந்து செல்வதற்கான இடம் இல்லாமல் இருக்கிற கட்டுமானங்களாக இருந்தால் அது சிறிய நகரமாக இருந்தால் பாதிப்புலாக பார்க்குவோம். அப்போது நீங்கள் இந்த நதிகளெல்லாம் வந்து மாற்றி அமைக்கிறீங்க, இந்த கம்பன் கால்வாயை வந்து மாற்றி அமைக்க போகிறீங்க, நெல்வாய் ஏரியை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக மூட போகிறீங்க அப்படின்னா இதோட பாதிப்பு கொசத்தலை ஆறில் இருக்கும், கூவம் நதியில் நமக்கு வந்து இருக்கும். அப்போ அந்த நதிகளுடைய ஓடுதளத்தினையும் நீங்கள் மாற்றி அமைக்கின்றீர்கள். அப்போ எதிர்காலத்தின் காரணம் வெள்ள அபாயங்கள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைனா இன்றைக்கி நமக்கு ரைசிங் ஆஃப் டெம்பரேச்சர் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அடுத்த 30 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையுடைய சராசரி வெப்பநிலை இன்னும் கடுமையாக உயரக்கூடும் அப்படின்னு காலங்களில். ஆமாம், வெயில் காலமே எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. வெயில்னால் நமக்கு வந்து மே, ஜூன், ஜூலை மட்டும்தான் வெயில் இருக்கலாம், அப்படி இருக்காது. இனிமேல் 10 மாதம் உங்களுக்கு வெயில் இருக்கும். அதில் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ரொம்ப கடுமையாக இருக்கணும். இதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கிளைமேட் ஸ்டுடியோ இருக்காங்க, அவங்க ஒரு ஆய்வறிக்கை தந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் அதிகமாகிட்டே இருக்குது, வெப்பத்தினால் அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நீங்கள் சென்னையில் வந்து பயங்கர ஹீட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிற முக்கியமான காரணம் என்ன, இங்கே க்ரீனரே கிடையாது. சென்னையினுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 3% மட்டும்தான் பசுமை பரப்பு இருக்குது, மீதி எல்லாமே கான்கிரீட் ஜங்கலாக இருக்குது. அப்போ என்னென்னா நீங்கள் சென்னையில் உயிர் வாழணுன்னா ஒன்று ஏசிக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே வாழ முடியாத அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா பசுமை பரப்பை நீங்கள் வந்து அதிகப்படுத்தணும். ஆனால் இருக்கக்கூடிய பசுமை பரப்பெல்லாம் அழிச்சிட்டு, சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பசுமை பரப்பெல்லாம் அழிச்சிட்டு மீண்டும் அதையும் கான்கிரீட்டாக மாற்றுறீங்க அப்படின்னா சென்னையில் அதிக மக்கள் வாழ முடியாத அளவுக்கு நிலைமையை கொண்டு போகிறீங்க. நீங்கள் வளர்ச்சின்னு பேசும்போது சென்னை சுற்றி இருக்க 100 கிலோமீட்டர் ஏரியாவது நான் வந்துட்டு அர்பன் ஆக்கணுங்கிறீங்களா? அந்த அர்பனில் மக்கள் வாழணும் இல்லையா? பசுமை பரப்பே இல்லாத ஒரு இடத்துல வெறும் கான்கிரீட் ஜங்கலாக இருக்கும்போது வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் எப்படி மக்களை வாழ வைக்க முடியும்? அப்போ ஏசிக்குள்ளே தான் அவங்கள வாழணும், கம்ப்ளீட்டாக ஏசி வேணுங்கிறீங்க. அப்போ இந்த அளவுக்கு ஏசி வேணும் அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி அது கன்சியூம் பண்ணும்? அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நீங்கள் கன்சியூம் பண்ணால் அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க? நிலக்கரியிலேருந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். நிலக்கரியிலேருந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா திருப்பி கார்பன் எமிஷன் அதிகமாகும். அப்போ பூமி வெப்பமயமாதல் இன்னும் வேகமாகும். அப்போ பாதிப்பு இன்னும் அதிகமாகும். அப்போ இது வந்து ஒரு நீடித்த நிலைத்த வளர்ச்சியாக இருக்காது, ஒரு சஸ்டைனபிள் வளர்ச்சியாக இருக்காது. அந்த வகையில் இந்த பரந்தூர் திட்டம் என்பதை ஒரு ஐசோலேட்டடாக பார்க்கக்கூடாது. ஒரு 6000 ஏக்கருக்கான பசுமை பரப்பை நீங்கள் அழிக்கிறீங்கன்னா அது மட்டுமல்ல, அங்கே நீங்கள் அழிக்கிறீங்க, மேல்மாலை சிப்காட்டுக்காக அழிக்கிறீங்க, கும்மிடிப்பூண்டியில் வந்து நீங்கள் சிப்காட்டுக்காக நடத்த அழிக்கிறீங்க, சேட்டலைட் சிட்டிக்காக அழிக்கிறீங்க. இப்படி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பசுமை பரப்பைகளையும் அழித்து விட்டு அர்பனைசேஷன் ஆக்குவது என்பது சரியான வளர்ச்சி போக்காக இருக்காது. எனவே இது வந்து பரந்துரை மட்டுமல்ல, அது சார்ந்து இருக்கக்கூடிய இதனோட விளைவாக ஏற்படக்கூடிய பசுமை பரப்பின் அழிப்பு இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து தான் இந்த பிரச்சனை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது எல்லாருமே அதுக்குள்ளே வந்து ஒரு லாபகரமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்கல்ல, என்ன அது லாபகரமான விஷயம்? அரசு சொல்லக்கூடிய லாபம்னு ஒன்று இருக்குது. அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட் வந்துட்டு அது வந்து ஸ்டாக்னட் ஆகிடுச்சு, அது வந்து தாங்காது இனிமேல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த ஒரு ஆள் நம்மளுடைய ஏற்றுமதி இறக்குமதி வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, இங்கேருந்து பேசஞ்சர் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு, எல்லாம் பெங்களூருக்கு போகிறாங்க. அங்கே பாருங்கள் 5000 ஏக்கரில் பெரிய இது வச்சுருக்காங்க, 6000 ஏக்கர். மும்பையில் வந்து பாருங்கள் 6000 ஏக்கரில் பெருசாக கட்டுறாங்க. நாமளும் பிரம்மாண்டம், அதாவது என்னென்னா சங்கர் படம் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாருக்குமே வந்து பிரம்மாண்டமாக கட்டணும்னு, அவங்க பிரம்மாண்டமாக மாநிலம் கட்டுறாங்க, அதனால் அதுக்கு போட்டியாக நாம் கட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க சென்னை மீனம்பாக்கத்தினுடைய கேரிங் கெப்பாசிட்டி தெரியுமா, 2 கோடி பேர், வருஷத்துக்கு 2 கோடி பேர் சென்று வருவதற்கான அளவில் அதனுடைய தரத்தை நாம் மேம்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ ஒரிஜினலாக எக்ஸிஸ்டிங் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2008 அதையே விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு திட்டம் இருந்துச்சு.
சென்னை அந்த மீனம்பாக்கமே சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவே விரிவாக்கம் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய மணப்பாக்கம், குரப்பாக்கம், இன்னொரு சில ஏரியா இதில் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் அந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஆர்மியில் இருக்கக்கூடிய லேண்ட் இதெல்லாம் சேர்த்து 1036 ஏக்கர் செலவான நிலப்பரப்பை வந்து எடுப்பதற்கான ஒரிஜினலாக பிளான் பண்ணாங்க. ஆனால் அது 2022 தான் விட்ரா பண்ணாங்க. ஏன் விட்ரா பண்ணாங்கன்னா அங்கே நீங்கள் நிலம் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரெசிடென்ஷியல் காம்பன்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது, அதிகமானதாக இருக்குது, அதனால் நாங்கள் அது கைவிடுறோம் அப்படின்னு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பரந்தூர் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்றால் மெட்ரோ அமைப்பதுக்கான திட்டத்துக்காக மட்டும் 12,000 கோடி ரூபா செலவு பண்ண முடியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 10,000 கோடி ரூபா கிடைச்சா போதும் எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டை நீங்கள் விரிவாக்கம் செய்ய முடியும். அதை தவிர்த்து தான் நீங்கள் வரீங்க. சரி, நீங்கள் வந்து ஒரு சொல்கிறீங்களா 2036 சம்திங் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாக்னட் என்ன அடிப்படையில் சொல்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கோடி. அதில் 1 கோடி பேர் வந்து சென்னையில் இருக்காங்க. 1 கோடி பேர் தான் சென்னையில் இருக்காங்க. உங்களுடைய கேரிங் கெப்பாசிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி. ஒரு நாளைக்கு ஒரு 1 கோடி பேர் வந்துட்டு அங்கே ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது, சரிங்களா? வருஷம் ஃபுல்லாகவே 2 கோடி பேர் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அப்போது வந்து அதனோட கேரிங் கெப்பாசிட்டி 100% இயங்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அது 100%ங்கிறதும் கிடையாது. அப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது? எப்படி நீங்கள் இன்னும் 10 வருஷத்தில் வந்துடும் எதை அடிப்படையில் ஒன்று பாப்புலேஷன் வந்து ட்ரிபிள் தி அமௌண்ட்டாக மாறணும், இல்லை ஏர்வேஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய பாப்புலேஷன் அதுவும் வந்து கடுமையான உயர்வுக்கு ஏற்படணும். இது ரெண்டுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொருட்களை கார்கோ ஏர்பஸ் இந்த மாதிரி கார்கோ கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம். ஆனால் சென்னையில் தற்போது அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் தான் இருக்கும். நீங்கள் நமக்கு இங்கே கார் தொழிற்சாலைகள் நிறையா இருக்குது, பெரிய கனரகம் வாங்கல் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் நமக்கு இங்கே வந்து இருக்குது. அதே போல் வந்து வாஷிங் மிஷின் செய்யக்கூடிய, ஃப்ரிட்ஜ் செய்யக்கூடிய இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் தான் ஏற்றுமதி செய்வாங்க. இவை எதுவுமே நம்ம ஏர்போர்ட்டில் ஏற்றுமதி செய்வதில்லை. அப்போது இந்த விமான ஓடுதளத்தின் மூலமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கான பொருட்களை நாம் இங்கே என்ன உற்பத்தி செய்கிறோம், அல்ல எதையும் நாம் இறக்குமதி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அந்த டேட்டா வச்சு கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா இறக்குமதி செய்யலைங்கிற என்ன செய்கிறாங்க, இல்லை எவ்வளோக்கு செய்கிறாங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு விமான நிலையம் வருகின்ற போது இந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான பொருட்களை இறக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, அதன் மூலமாக இது வளர்ச்சி அப்படின்னு டேட்டா சொல்கிறாங்கன்னா அது கிடையாது. இவங்க ஒரு புள்ளிவரமாக சொல்கிறாங்க 7% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஏன் குறைஞ்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்டியூஷன் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணியிருக்க முடியாது. அப்படின்னா ஸ்டடிஸ் நம்ம வந்து சொல்லலை. ஏன் பெங்களூரை கம்பேர் பண்ணும்போது இங்கே குறைஞ்சிருக்கு என்பதற்கான ஏதாவது ஒரு பிரத்யேகமான ஆய்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆய்வு இல்லை. அப்போ எந்த விதமான ஆய்வுமே இல்லை. நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 9 விமான நிலையங்கள் இருக்குது நமக்கு. அதில் கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது, சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது, அப்புறம் திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இதை தவிர்த்து மதுரை இன்டர்நேஷனல் அந்தஸ்து வேணும்னு நம்ம வந்து கேட்குறோம். இதை நீங்கள் கொண்டு வருவதுன்ற போதே 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதிகமான எண்ணிக்கையில் இன்னும் விமானங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து நமக்கு வந்து தூத்துக்குடியில் இருக்குது, வேலூரில் இருக்குது, இன்னும் வேறு இடங்கள்லாம் இருக்குது, ஒசூரில் கொண்டு வரதுக்கான நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது நீங்கள் சென்னையை மட்டுமே மையப்படுத்தாமல் மற்ற பகுதியில் ஏர்போர்ட் செய்ய யோசிக்க மாட்டேங்கிறீங்க. மற்ற பகுதியில் நீங்கள் வந்து கொண்டு வரலாம் இல்லையா? ஏற்கனவே விமான ஓடுதளங்களில் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம கண்டுன்னு சொல்லலாம், அந்த ஏரியாவில் கொண்டு வரலாம் இல்லையா? அப்போ அதை தவிர்த்து விட்டு எல்லாமே ஏன் சென்னைக்குள்ளே வரணும்னு நீங்கள் யோசிக்கணும். அப்போ சென்னையை மையமாக வைத்து இருக்கக்கூடிய இந்த திட்டம் என்பது வெறும் சென்னை சார்ந்து இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கான தான் யோசிக்கிறாங்க இல்லையா? அடிப்படையில் இதில் தவறு. ஸோ இதில் மூலம் வளர்ச்சி அடையும் என்பது சொல்வதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. விஜய் சொன்ன அந்த லாபகரமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறீங்க? அவர் சொல்கிறது என்னென்னா, இப்போ இந்த திட்டம் அறிவிக்கப்படுதுன்னா இப்போ இந்த அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசின்னு தான் இந்த திட்டத்தை வைக்கிறாங்க. இந்த திட்டம் என்பது முழுக்க விமான நிலையை தனியாரிடம் கொடுப்பதற்கான திட்டம். ஸோ நாளைக்கு இதை வந்து கட்டுமானம் செஞ்சாலும் தனியார் தான் கொடுக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ரிலையன்ஸ் கிட்டேயோ அம்பானிகிட்ட தான் கொடுக்க போகிறோம். எல்லா ஏர்போர்ட்ஸ் அண்டு போர்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட தான் கொடுக்குறோம் இல்லையா? அவங்ககிட்ட போவதற்கான வாய்ப்பு இருக்குது. மாநில அரசாங்கத்திலிருந்து வருமானம் வரும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா சுங்கவரி எல்லாமே வந்துட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு தான் போகுது. ஸோ அந்த வருமானம் கிடைக்க போகிறாரு. என்ன வருமானம் நமக்கு வந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி சார்பாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு இதில் வந்து சில இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம். அவர்களுக்கு இப்போ இது சார்ந்து இருக்கக்கூடிய அருகாமல் இருக்கிற ரியல் எஸ்டேட்டோட புதிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றது, புதிய மால்ஸ் கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி போக்கு அப்படிங்கிறது கிடைக்கலாம். இது வந்து ஓப்பன் சீக்ரெட் தான். எந்த ஒரு திட்டம் அனுமதிக்கப்பட்டாலும் அந்த திட்டம் சார்ந்து இருக்கக்கூடிய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு போய் சேருது அப்படின்னா ஆளுங்கட்சி சார்பாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தான் வந்து எப்போவுமே வந்து போய் சேர்ந்துட்டுருக்காது. தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த லாபம் கிடைக்கலாம். இரண்டாவது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா அதனுடைய டெண்டர்ஸ் அது வந்து யார் சார்பானதுக்கு வழங்கப்படுகிறது, அதில் என்ன கொடுக்க அப்படி இந்த மறைமுகமான லாபங்கள் இருக்கும். அதைத்தான் விஜய் அவர்கள் சுட்டி காட்டுறார் அப்படின்னு தான் நான் யூகிக்கிறேன். சரி, இது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ பரந்தூரை பொறுத்த வரைக்கும் விமான நிலையம் வர்றது, அதனால் பாதிப்புகள்லாம் ஏற்படுறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் கடுமையாக பாதிக்கப்படுது அப்படின்னா என்ன விஷயத்தை சொல்கிறது? இப்போ நிலம், நீர்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம டோட்டலாக மறந்துட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரினா என்ன விஷயம் சார் இருக்குது?
என்னென்னா இப்போதைக்கு இருக்க நமக்கான ஒரு இயற்கை அரணுடைய பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அது படிப்படியாக குறைஞ்சிடும். பேசிக்கானது இப்போ ஆல்ரெடியே நாமளே இப்போ ரொம்ப ஒரு டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கோம். இன்னும் ஒரு அதிகமான டேஞ்சர் ஜோனில் வந்து சென்னைக்கான மக்கள் வாழ்வதற்கான ஒரு பாதுகாப்பு உறுப்பை உறுதி செய்வதற்கான இயற்கை அரண்கள் இருக்கு இல்லைங்களா, இது இந்த 3 மாவட்டங்களில் இருக்கிற நீர்நிலைகளும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அது கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சிட்டியினுடைய எக்ஸிஸ்டன்ட்கே நம்ம பிரச்சனை உருவாக்கும். அது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமாக வந்து பார்க்கணும். அது ரொம்ப அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போ இந்த விமான நிலையம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது எதை கொண்டு வந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறாங்களே, அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து, அதாவது இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ அவங்களுமே வந்து கேட்குறாங்க. அந்த ஒரு கேள்வி எப்படி பார்க்குறது? அந்த கேள்வி ஏன் அரிட்டாபட்டியில் வரல? ஒரு சில இடங்கள்னால் ஓகே, அதாவது வந்து கொண்டு வர மேஜர் திட்டங்களுக்குமே இதான் சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரிங்கிறப்ப இந்த அரிட்டாபட்டி திட்டத்தை எதுக்குறோம், இந்த பரந்தூர் இதை தவிர்த்து வேறு எந்த திட்டத்தை எதுக்குறோம்? ஓகே இல்லைங்களா? அரசு கொண்டு வந்து வேறு எந்த திட்டத்துக்கு நம்ம வந்துட்டு பெருசாக எதுவும் இல்லை. மேல்மா திட்டத்துக்கும் இருந்துச்சு இல்லைங்களா? இதுதான் வந்துட்டு இருக்குது. இதை தவிர்த்து வந்துட்டு இப்போ சிப்காட்டுக்கான நிலத்தை எடுப்பதற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை, விருதுநகர் மாவட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கலை, மேல்மாலை இந்த பகுதியில் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 2000 ஏக்கர் நீங்கள் எடுக்கிறீங்க, இங்கே இது பண்ணக்கூடாது, 1000 ஏக்கர் எடுக்க இங்கே திண்டுக்கல் எடுத்தால் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அந்த மக்கள் விவசாயம் சார்ந்து அவங்களுக்கு இன்றைக்கி விவசாயம் சார்ந்து இல்லை, அதனால் அவங்க நிலத்தை கொடுக்க தயாராக இருக்காங்க. இந்த மக்கள் விவசாயம் சார்ந்து இருக்காங்க, அதனால் கொடுக்க தயாராகல. அப்போ அடிப்படையில் நம்ம அந்த பிரச்சனையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எங்கள் திட்டத்தை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது தான். அப்போ நீங்கள் சென்னையை மையப்படுத்தி வரக்கூடிய திட்டங்களுக்கு தான் பெரும்பான்மையான எதிர்ப்பு இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள். சென்னையை விட்டு வெளியே இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு பெரிய அளவுக்கான வந்திருக்கு. அரிட்டாப்பட்டி தவிர்த்து இந்த சமீப காலத்தில் நான் சொல்கிறது பெரிய அளவுக்கு இல்லை. அது அப்போ எங்கள் திட்டங்களை நீங்கள் வேறு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது யோசிங்க, அதன் அடிப்படையில் செயல்படுத்துங்க அப்படின்னு தான். ரெண்டாவது, அரசு பல திட்டங்கள் கொண்டு வராங்க, எல்லாத்தையுமே எதுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று அப்படிலாம் நடக்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. எது ரொம்ப அதிகமான சூழல் பிரச்சனையாக இருக்கணும், மக்களுக்கான ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும், அவரோட விழிப்புணர்வு அடிப்படையில். ரெண்டாவது, மக்களுடைய இந்த எதிர்ப்புணர்வு, அந்த பயம் அப்படிங்கிறது நியாயமற்றதா? கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் தான் அவங்க செய்கிறாங்க. ஒரு திட்டத்தை எதுக்குறாங்கன்னா, கடந்த காலத்தில் நீங்கள் என்ன இப்படி செஞ்சீங்க, இப்படி அமல்படுத்திங்க, என்ன மாதிரி விளைவுகளை பார்க்குறாங்க, அதன் அடிப்படையில் அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து தானே பேசுகிறாங்க, அந்த வரலாறு தெரிந்தனுடைய உரிமையின் அடிப்படையிலேருந்து தானே பேசுகிறாங்க. நீங்கள் முன்னாடி மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஒரு இடத்த நினச்சா நீங்கள் வந்து காலி பண்ணிடலான்னு பண்ண முடியாதுங்கிறது ஆகுது. முன்னாடி அப்படி இல்லை, நீ இந்த இடத்துக்கு காலி பண்ணி போனால் போய் தான் ஆகணும். அரசுக்கான அன்றைக்கி வந்து வாய்ஸ்லெஸ் பீப்புளாக இருந்தாங்க. இன்றைக்கி கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா என்ன சொல்கிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கீங்கிறேன் இல்லைங்களா? எனக்கு நிலம் கிடச்சதே வந்துட்டு இப்போ தான் கிடச்சிருக்கு இல்லையா? எல்லாம் ஜமீன்தாருக்கு தான் நிலம் வச்சுட்டு இருந்தீங்க இல்லைங்களா? ஜமீன்தார் கையில் தான் இருந்துச்சு. ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தை நம்ம முறைப்படியாக அமல்படுத்தி எத்தனை ஒரு 30 வருஷம் இருக்குமா? இப்போ தானே நிலமே கிடச்சிருக்கு. அப்போ 2-3 தலைமுறையாக தான் நம்ம லேண்டே ஓன் பண்ணுறோம். இப்போ தானே எங்கள் கையில் நிலமே கிடச்சிருக்கு. அப்போ இப்போ புதிதாக நிலம் கிடச்சி எங்களை இன்னும் அகதிகளாக்குறேன். நான் ஏற்கனவே நாங்கள் குடியிருந்த வீடுகளுக்கு வந்து காலி செஞ்சுட்டு வேறு இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு வச்சுருந்தீங்க. அப்படி தான் மாறி இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் பீப்புளாக நாங்கள் வந்து மாறிட்டு இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் வீடும் இருக்குது, நிலமும் இருக்குங்கிற நிலைமைக்கு நாங்கள் வர்றோம். இந்த நேரத்தில் 2த்தையும் காலி பண்ணுறீங்க, ஊரே காலி பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்குங்களா? அதுதான். அப்போ ஏன் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா, திருப்பி ஒரே மக்கள் தான் பாதிக்கப்படுகின்ற மக்களாக இருக்கின்றாங்க. நீங்கள் புதுசாக வந்து ஒரு அனல் நிலை திட்டம்னு யோசிக்கும் போது எங்கே யோசிக்கிறீங்க? திருவட்டியூர், திருவாமியூர் அப்படி தான் யோசிக்கிறீங்க. யாரும் வந்து பெசநகர், மயிலாப்பூர், மந்தவெளின்னு யோசிக்கிறதில்ல இல்லையா? மத்திய சென்னையில், தென் சென்னையில் வந்து ஒரு அசாடஸ் இண்டஸ்ட்ரி கொண்டு வருவோன்னு யாரும் யோசிக்கிறதில்ல. கனவுல கூட நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்களா? யோசிங்களேன் பார்ப்போம். கனவுலாச்சும் உங்களுக்கு அந்த ஸ்பார்க் வருதானுங்களா? அப்போ உங்களுக்கு உடனே ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன் எங்கே இருக்கவே இருக்காங்க, அந்த இளிச்சவாயம் இருக்காங்க, உடனே சென்னை தானே யோசிக்கிறீங்க. எல்லாத்தையும் அங்கே போடுன்னு தானே யோசிக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு கொஞ்சம் யோசனை வர மாட்டேங்குது? இவங்க மேலே ஏன் கை வைக்க மாட்டேங்கிறீங்க? இந்த பக்கம் ஏன் வர மாட்டேங்கிறீங்க? மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் ஆஃபீஸஸாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு பண்ணாது, அவங்க பாவம் பக்கத்தில் விமான நிலையம் வந்துட்டு அவங்களால தூங்க முடியாது, விமானம் ஏறி இறங்கி போயிட்டு இருக்கும், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருப்போம் அப்படின்னு தான் நீங்கள் இந்த பக்கம் கொண்டு போகிறீங்க. நடத்தக்கூடிய அந்த திட்டங்கள் எதாக இருந்தாலும் சரி, பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து எளிய மக்களுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்ல வரீங்க. ஆமாம், இது நாள் வரைக்கும் இந்தியாவில் பெருந்திட்டத்தினால் பாதிப்புள்ளான மக்கள் யாராவது இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.